ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான தோசை சாப்பிடணும், ஆனால் வீட்டில் தோசை மாவில்லை. அந்த மாதிரி சமயத்தில் எப்படி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நல்ல கிறிஸ்பியான தோசை செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கிறிஸ்பியான தோசை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரவையை வச்சு தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவையை எடுத்து பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி முதல்ல அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதோட 1/3 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து விஸ்க வச்சு நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கடலை மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு அடித்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மூடியை போட்டு அப்படியே 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கத்தில் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான்ஸ்டிக் தாவாவில் தான் நம்ம இன்றைக்கி தோசை சுட போகிறோம். அதுக்கு நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தோசை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு மாவு 1.5லேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மெலிசாக தோசையை சுட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தோசையை பார்க்கும்போதே நல்லா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. மறுபக்கமும் இதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் வச்சுருந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நான்ஸ்டிக்கில் ரொம்ப அருமையாக கிறிஸ்பியான தோசை கிடச்சிச்சு. இதே மாவு வச்சு எப்படி நம்ம இரும்பு தாவாவில் நம்ம தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இரும்பு தாவா அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு 1.5லேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தோசையை சுட்டுக்கோங்க. மெலிசாக நல்லா சுட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி சீராக எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக கிடைக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக விட்டுரும். அதே மாதிரி மறுபக்கமும் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனானும் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பியான பேப்பர் ரோஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தில் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது அப்படியே 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு நம்ம தோசைக்கல்லேருந்து தோசையை எடுத்துடலாம். ரொம்ப அருமையான தோசை, இன்ஸ்டன்ட் தோசை, ரொம்ப டேஸ்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவசர நேரத்துக்கு வீட்டில் தோசை மாவு இல்லாத சமயத்தில் குழந்தைங்க தோசை வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது கார சட்னி, அதே நேரத்தில் பொடி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த தோசையை, இன்ஸ்டன்ட் தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்டுன்னு 10-15 நிமிஷத்தை செய்கிற மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.